வச்ச கொக்கா கோலா போல சாயங்காலம் வேலை பொங்கி வந்தாலே எந்த கூட்டத்தில் நடந்துச்சு? திமுகவினுடைய கூட்டத்தில் நடந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில காவாலா காவாலான்னு ஒரு பாட்டும். இதுக்கெல்லாம் விளக்கத்தை திமுக கட்சியை சார்ந்தவர்கள் சொல்லணும். பாட்டில் சரக்கு ஒன்ன குடிக்கவா? இது எந்த திராவிடத்துல வருது, எந்த சித்தாந்தத்துல வருது, எந்த தத்துவத்துல வருது? விஜய் மீது ஒரு பெண் ரசிகை அவங்களுடைய கருத்தை வெளிப்படுத்திருக்காங்க. ஆனா திமுகவை சேர்ந்த ஒரு பேச்சாளர் கிடையாது. பேரை சொல்லுங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பொறுக்கி பைய, அயோக்கிய பைய, மொல்ல மாதிரி முடிச்சவிக்கு கேவலமானவன், பச்சை அயோக்கியன். இதை விட பச்சை பச்சை எனக்கு பேச தெரியும், சில வார்த்தைகளை பயன்படுத்த தெரியும் எனக்கு. பயன்படுத்தினா அடுத்த 5 நிமிஷம் கட்சி விட்டு என்ன நீக்கிடுவாங்க. இப்போ உன்னுடைய நிறுவனத்தின் மீது எனக்கு 1000 விமர்சனம் இருக்கும். என்ன சேனலு? கலர் கண்ணாடி மீது எனக்கு விமர்சனமே கிடையாது. ஏன்னா இதுவே விர்ச்சுவல் வாரியர்ஸ் மாதிரி தான் இருக்கு. ஜனநாயகன் வருமா வராதா? யார் தான் பிரச்சனை பண்ண? ஜனநாயகத்துக்கு ஒரே பதில் தாங்க. 1 மாசத்துல வந்தா தளபதி விஜய் நடித்த ஜனநாயகன் வரும். 3 மாசத்துக்கு பிறகு வந்துச்சுன்னா முதலமைச்சர் விஜய் நடித்த படம்னு வரும். இதை அரசு தான் முடிவு செய்யணும். அண்ணா என்பது 3 எழுத்து, எம்ஜிஆர் என்பது 3 எழுத்து, விஜய் என்பது 3 எழுத்து, விசில் சின்னம் என்பது 3 எழுத்து, அந்த சத்தத்தால் வரக்கூடிய வெற்றி என்பது 3 எழுத்து. இப்ப இந்த ஆண்டு 3வது ஆண்டும் 3 தான். அப்போ அடுத்து 3 மாதத்துல வெற்றி. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.